ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபாலோவர் கேட்ட கொஸ்டின், அதாவது வால்யூம் இண்டிகேட்டர் ப்ரொஃபஷனலா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். ஆக்சுவலா வால்யூம் பத்தி யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, டிஎம்ல, கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் நிறைய வாட்டி கேட்டுட்டீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்கலாம். அண்ட் நீங்க நம்ம பேஜுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எதை தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்தரா வர வீடியோஸ்ல பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு ட்ரேட் அதேனா. பொதுவா பிகினர்ஸ் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைஸை மட்டுமே பார்த்துட்டு, பிரைஸோட மூவ்மெண்ட்ஸ் மட்டுமே பார்த்துட்டு பிளைண்டா ட்ரேடுக்குள்ள போறது தான் அவங்க லாஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வால்யூமோட கன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வால்யூம்னா பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ல, அதாவது ஒரு பர்டிகுலர் பிரைஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்து பை ஆகுது, செல் ஆகுது அப்படிங்கிறது தான் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா மார்க்கெட் வந்து பிரைஸை பேஸ் பண்ணி போகுது. ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் வால்யூம் அப்படிங்கறத யாருமே மறந்துடாதீங்க. ரூல் நம்பர் 1, பிரைஸ் அண்ட் வால்யூம் டுகெதர். அதாவது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ்ல பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகணும், அந்த பிரைஸை பேஸ் பண்ணி வால்யூமும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே அந்த இடத்துல மார்க்கெட்டோட பிரைஸ் நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு, வால்யூமே இல்லை அப்படின்னா அங்க ஃபேக் பிரேக் அவுட்ஸ் நடக்குது, அங்க ஃபேக் செட்டப்ஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ட்ராப்ல நீங்க போய் மாட்டிக்காதீங்க. ரூல் நம்பர் 2, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். அதாவது பிரேக் அவுட்ல 2 வகையான பிரேக் அவுட் இருக்கு. ஒன்னு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட், இன்னொன்னு சப்போர்ட் பிரேக் அவுட். ஸோ இந்த 2 டைப்பான பிரேக் அவுட்டும் உங்களுக்கு அது ஆகுறப்போ வால்யூமை பேஸ் பண்ணி நடக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டோ இல்ல சப்போர்ட் பிரேக் அவுட்டோ நடக்கிறப்ப உங்களோட வால்யூம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த பிரேக் அவுட்டை நம்பலாம். அது அந்த இடத்துல பிரேக் அவுட் மட்டும் நடக்குது, ஆனா எந்த ஒரு வால்யூம் மட்டுமே இல்லை, ப்ரீவியஸ் கேண்டில்ஸ்க்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் சிமிலரா இருக்கு அப்படின்னா அது ஒரு ஃபேக் பிரேக் அவுட். ரூல் நம்பர் 3, ரிவர்சல் க்ளூ. அதாவது உங்களோட மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு, பிரைசஸ் மேல போய்கிட்டே இருக்கு, ஆனா வால்யூம் இதுக்கு ப்ரீவியஸா இருந்த கேண்டில்ஸ்க்கு சிமிலரா இருக்கு, இல்ல அதை விட கம்மியா இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அங்க மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி. அதாவது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எப்பயுமே வால்யூமை மட்டும் பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி என்னைக்குமே ட்ரேடுக்குள்ள இறங்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட பிரைஸ், நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் நம்மளோட வால்யூம், ஸோ இந்த எல்லா கன்ஃபர்மேஷனும் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேடுக்குள்ள இறங்கும். ஸோ வால்யூம் இண்டிகேட்டர் சீக்ரெட் டூல் இல்ல, அது ஒரு பவர்ஃபுல்லான டூல். எப்போ அப்படின்னா கரெக்டான பிளேஸ்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா. அண்ட் அதே மாதிரி டைம் ஃப்ரேம் எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்து கேட்பீங்க. அதையும் நான் வீடியோலயே சொல்லிடுறேன். அதாவது நீங்க ஒரு டே ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா 1 ஹவர்ல ட்ரை பண்ணுங்க, 15 மினிட்ஸ்ல ட்ரை பண்ணுங்க, அண்ட் 5 மினிட்ஸ், 1 மினிட்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க இஃப் யூ ஆர் ஸ்கேல்பர். அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ்ல யூஸ் பண்ணுங்க, 1 ஹவர்ஸ்ல யூஸ் பண்ணுங்க, 15 மினிட்ஸ்ல யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் நம்ம வீடியோவை யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் உங்க ட்ரேட் அதேனா.